அங்க பாரியா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? இப்ப என்ன பண்ண காத்திருக்க? எங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்க விட மாட்டே நீ. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் எங்க குடும்பத்தை சீரழிச்சதெல்லாம் பத்தாதா? ஏன் திரும்ப திரும்ப வந்து தொல்லை கொடுக்குற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. சித்தார்த், இருப்பா, இரு. என்ன தாத்தா பாருங்க உங்கள. எப்பா சித்தார்த், ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? தாத்தா, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? விடுப்பா. சுகாசினி இன்னும் 2-3 நாள்ல வெளிநாடு போக போறாளாம். அதுக்குள்ள எதுக்கு இந்த சண்டை, பழி வாங்குற எண்ணம், இதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சுதான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்பா. நம்ம வீடு தேடி வந்தவங்களை நாம எப்படி அவமானப்படுத்த கூடாதோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு 1000 பேர் வருவாங்க. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க முடியுமா? கல்யாண நேரத்துல மனசு அமைதியா இருக்கணும். அவ மனசு திருந்திதான் வந்திருக்கா. விடுப்பா, நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்பா. அவ்வளவுதான் நமக்கு வேணும். மன்னிச்சு விட்டலாமேப்பா. பாட்டி, அவளை நம்பாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ திருந்திட்டா விட்டுரு. அது எப்படி நல்லபடியா நடக்கும்? அதுக்கு தானே கல்யாண மண்டபத்துல பாம்பு வச்சிருக்கேன். கல்யாண கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி பாம்பு சத்தம் கேட்கும். எல்லாரும் கூண்டோடு வெடிச்சு சதறி கைலாசம் போக போறீங்க. ஐயா, நாங்க போய் உட்காந்து. சரி, நீ போமா, போய் உட்காரு. என்ன சித்தார்த்,